Namaste.
क्षेत्रे विराजमानस्य आनंदवल्ली अंबिका समेत
संतान
महादेवाय
வேதபாராயண பூஜை நடைபெற்றது.
அதனை தொடர்ந்து எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க, சொல்ல கேளுங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருந்தா பூஜை நடக்கும். எல்லாம் அமைதியாக தரிசனம் பண்ணுங்க. இதுவரையில கன்னிகாதானம் என்று சொல்லக்கூடிய அம்பாடி சாமி திறந்து அம்பாடிகள் தாராவது கொடுப்பாங்க. இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதன் அங்கமாக எல்லாரும் வாடி கொண்டு வருவது உங்களால் முடிஞ்ச லட்சணை எல்லாம் முடிஞ்சது போடுங்க எல்லாரும். ஏன்னா ஒரு நாயன்மார் சுவாமிகிட்ட டெய்லி விளக்கு போடுறாரு. விளக்கு போடும்போது எண்ணெய் தீர்ந்து போச்சான். அதாவது சுவாமி என்ன பண்ணாரு, நாயன்மார் கழுப்பு அரசு எண்ணெய் ஊற்றுறாங்க. விளக்குல ஊற்றுனா விளக்கு எரிஞ்சான். அதே மாதிரி நம்ம திருவாரூர் பக்கத்தில் திருச்சி மாவட்ட கேள்விப்படுறீங்க எல்லாரும். இப்போ கூட சித்திரை பரணியில சிறு தொண்டர் திரு அமுத படைத்தல் என்ற நிகழ்வு நடைபெற்றது. அது மாதிரி நம்ம யாரையுமே கழுத்து ரத்தம் ஊற்ற முடியாது. யார் விளக்குங்க, யார் ஊற்றுவீங்களா, யார் ஊற்ற மாட்டீங்க. பிள்ளைக்கறி கொடுத்தார் சாமி, பிள்ளைக்கறி கேட்டாராம். சிறு தொண்டர் பிள்ளைக்கறி கேட்டாராம். அந்த நிகழ்வான நடந்தது. அதனால நம்ம பிள்ளை யாராவது அறுத்து சாமி கொடுப்போமா, அமுது படைப்போமா, யாராலையும் படைக்க முடியாது. குழந்தைய பேசுவோம், செய்வோம், அவ்வளோதான். குழந்தை அறுத்து சாமிக்கு படையல் போட்டாங்கன்னா உண்மையில அந்த ஊர் இருக்குன்னா சாமி அங்க பைரவர் கோலத்துல இறங்கி வந்தாருங்க. ஊரோட சாமி அப்படி இறங்கி வந்தாராம். அந்த ஊர் இன்னமும் திருவாரூர் பக்கத்தில் திருச்செங்காட்டக்கூடிய ஊர். அங்க போன சாமி நடந்த வீடுல இருக்குன்னா சாமி பிள்ளைக்கு சாப்பிட்ட இடம் இருக்குன்னா அந்த இடத்துல தரிசனம் பண்ண போன நீங்க திருச்செங்காட்டக்குடி திருவாரூர் பக்கத்துல இருக்கு. அதனால சாமிக்கு நம்ம கன்னிகாதானம் பண்ணும்போது நம்மளுக்கு தட்சணை கொடுக்க முடியும். நம்ம பிள்ளையை அறுத்து கொடுக்க முடியாது, ரத்தத்தை தானம் பண்ண முடியாது. அதனால அந்த வாடி கொண்டு வருவாங்க. முடிஞ்சவங்க என்னென்ன தட்சணை முடியுமோ சாமிக்கு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு, யார் யாரும் கல்யாணம் ஆகலையோ புத்திரபாக்கி இல்லையோ எல்லாம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம சுவாமி அள்ளி கொடுப்பார். சொக்கநாதர் மாதிரி, மீனாதி சொக்கநாதர் மாதிரி நம்ம சாமி கேட்கறது அப்படியே கொடுப்பார் சாமி. அதனால பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களால் முடிஞ்ச பிரச்சனையை சாமிகிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் பிரச்சனை போடுங்க. சாப்பாடு வாடி எடுத்துக்க, 2 வாடி, ஆளுக்கு ஒரு வாடி எடுத்துக்கோங்க. எல்லாருலையும் யார்கிட்ட விடாம எல்லாரும் பிரச்சனை வாங்க பேசுறாங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மாரியம்மன் கோயில் எதிர்பார்த்துட்டு இருந்தான் சாமிக்கு படா கல்யாணம் ஆகும் அப்படின்னு. சாமி கல்யாணம் ஆக போயிருப்ப நல்லா பிரார்த்தனை சங்கவாக்கியம் ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே
ஓம் மாத்ருப்யோ நமः மட்டாபடி